தேவனுடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாட்களிலே எதற்காக பைபிள் படிக்க வேண்டும், ஏன் வசனங்களை தியானிக்க வேண்டும், ஏன் கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைக்க வேண்டும், ஏன் அடிக்கடி வார்த்தைகளை பேச வேண்டும், இந்த வேதாகமத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. கர்த்தர் சொல்லுகிறார், பைபிள் தான் வெளிச்சம். உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டக்கூடியது கர்த்தருடைய வேதம். இந்த போதனையை கேட்கிறீர்களே, அதுதான் ஜீவ வழி. கர்த்தருடைய கட்டளைகளே விளக்கு. இருளாக தோன்றுகிறதா வாழ்க்கை? சுகவீனமாய் தோன்றுகிறதா? பலன் இல்லாமல் இருக்கிறதா? ஏதோ குறைவுகள் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், வேதமே வெளிச்சம். இது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நல்ல பிரைட்டா உங்க பாதை இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு இந்த வேதத்தின் மூலம்தான் சொல்லி கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லலாம், வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நடந்தால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்ல போகிறேன். 7:2 நீதிமொழிகள் 7வது அதிகாரத்திலே 2ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்போது நீ பிழைப்பாய், பிழைத்து நன்றாக இருப்பாய். உன் பிழைப்புக்கான, உன் வாழ்விற்கான எல்லாம் இந்த கட்டளைகளுக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் சொல்றாரு, பைபிளை வாங்கு, வாசி, இருதயத்தில் வையி, வாயால பேசு. ஏனென்றால் அப்போதுதான் நீ பிழைப்பாய், உன் பிள்ளைகள் பிழைக்கும், உன் மகன் பிழைப்பான், உன் மகள் பிழைப்பாள். அதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து நீதிமொழிகள் 4:10 சொல்லுகிறது. 4:10. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். உங்கள் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். பொய்யுரையாத கர்த்தர் சொல்கிறார். சொல்லலாம், என் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். உங்கள் குடும்பத்தாருடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். எப்போது? கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து இருதயத்தில் வைத்து அதை விசுவாசித்து அதை வாயால் பேசும்போது. அடுத்தது 6வது அதிகாரத்தில் 12 பாருங்க. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு வேகமாக ஓடினாலும் நீங்கள் இடறுவதில்லை, எந்த தடையும் இருப்பது இல்லை. ஏனென்றால் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகள். எனவே நீங்கள் இடரமாட்டீர்கள், தவறி கீழே விழமாட்டீர்கள். பாவத்தில் விழுந்துருவனோ, என் வாழ்க்கை இப்படி போயிருமோ, எனக்கு நல்ல எதிர்காலம் இல்லாமல் போயிருமோ, நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமோ, நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் இல்லாமல் போயிருமோ, படிப்பு என்னால் படிக்க முடியாமல் போயிருமோ, நான் பாவத்தில் விழுந்துருவனோ? நோ, கர்த்தர் சொல்லுகிறார், இடறுதல் இல்லை, இடரமாட்டேன். எல்லாரும் சொல்லலாம், இடறுதல் இல்லை. நான் இடரமாட்டேன், நான் தவறி விழுந்து விட மாட்டேன்.
ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். 4:22 4:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லாரும் சொல்லலாம், ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், மூளைக்கு ஆரோக்கியம், இருதயத்திற்கு ஆரோக்கியம், நுரையீரலுக்கு ஆரோக்கியம், உடல் உள் உறுப்புகளுக்கு ஆரோக்கியம், கிட்னிக்கு ஆரோக்கியம், என் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தை சுகத்தை மட்டுமல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:9 அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். எவைகளெல்லாம்? கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம், அவருடைய கட்டளைகள் எல்லாம். அது தெளிவை கொடுக்கக்கூடியது. எல்லாரும் சொல்லலாம், எனக்கு தெளிவை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். என்ன பாடம் படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த தொழில் பண்ணணும், எப்படி பணத்தை சம்பாரித்து சேமித்து வைக்க வேண்டும், எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், தெளிவை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என்னால் சரியான தீர்மானங்களை எடுக்க முடியும். கர்த்தர் கொடுக்கும் தெளிவு எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் யதார்த்தம். யதார்த்தம்னா அர்த்தம் என்ன? உண்மை. அது உண்மையானது, அது மாறாதது, அது சத்தியமானது, அது நிலைத்து நிற்கக்கூடியது, தலைமுறை தலைமுறையாய் ஜனங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. அடுத்தது 12, அதே அதிகாரத்தில் 12 பாருங்க. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். நல் யுக்தியான அறிவுகள், நாலெட்ஜ் அண்ட் விஸ்டம் கர்த்தர் கொடுக்கிறாரு. நல்ல யுக்தியான ஆலோசனைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அறிவுகளை கண்டடைவீர்கள். எல்லாரும் சொல்லலாம், அறிவுகள். சிங்குலரில் கொடுக்கல, பார்த்தீங்களா? அறிவுன்னு சொல்லலை, அறிவுகள். வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அறிவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். 8வது அதிகாரத்தில் 18 பாருங்க. நான் வாசிக்கிறேன் 18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நீதியின் வழி, நியாய பாதை கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம். இதை நீங்கள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு வாயால் பேசி விசுவாசித்து நடக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், அழிந்து போகிற பொருள் அல்ல, நிலையான பொருள், நீதி அவரிடத்தில் உண்டு. எந்த கோர்ட் கேஸாக இருந்தாலும் சரி, எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, உங்களிடத்திலே கர்த்தர் நீதியை எதிர்பார்க்கிறார். நீதியோடு நடங்க, நீதியோடு பேசுங்க, நீதியாக இருங்க. இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. நீதியாய் நீங்கள் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் கேஸ் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. பொய்யை வெறுத்து மெய்யை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் மெய்யானது. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 8:32 பார்ப்போம். 8:32 என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். 32 ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள்,
என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்றாரு, என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழி என்ன? பைபிள் என்ன வழியோ அதுதான் கர்த்தருடைய வழி. பைபிளுக்கு வெளியே வழி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகள் முக்கியம். அதுக்கு தான் இதை படிக்கணும், தியானிக்கணும், இருதயத்தில் வைக்கணும், வாயில் பேசணும், எழுதி பார்க்கணும், மனப்பாடம் பண்ணணும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. ஸோ இந்த யோபு புஸ்தகத்திலேருந்து யோபோட கதை தெரியாத யார் இருக்க முடியாது, சரிங்களா? அதிலிருந்து சில காரியங்களை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். 42 அதிகாரத்தையும் இந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம வாசிக்க முடியாது இல்லைங்களா? அதிலிருந்து சில காரியங்களை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன், சரிங்களா? இப்போது முதல்ல நான் சொல்ல வர்றது, யோபு பெரிய பணக்காரன், சரிங்களா? கர்த்தரோட பிள்ளைங்கன்னா சகல விதமான ஆசீர்வாதத்திலும் நிரம்பி வழிகிறவங்கள தான் இருப்பாங்க. கைக்கும் வாய்க்குங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, சரிங்களா? யோபு 1:3 வசனம் மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணிருப்பேன். 1வது வசனம், 3வது வசனம், 10வது வசனம், சரிங்களா? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருக்கிறான். இப்போ கர்த்தரோட பிள்ளைங்கன்னா யாரும் துணிஞ்சு தப்பு பண்ணுற மாதிரி இருக்காது. கர்த்தருக்கு பயந்து இது தீமையான காரியம்னா அதை விட்டு விலகிறவங்களாக தான் இருப்போம், சரிங்களா? பை டிஃபால்ட் இது இட் இஸ் எம்பெடட் வித்தின் த டிஎன்ஏ. நம்ம இருதயத்துக்குள்ளே அது எழுதப்பட்டிருக்கும், நம்ம அப்படி தான் இருப்போம், சரிங்களா? ஆட்டுக்குட்டி நம்ம சொல்லுவோம்ல, தவறி விழலாம். பன்னிக்குட்டி மாதிரி அங்கேயே ஓஹோன்னு சந்தோஷமாக உட்காந்துருக்காது, சரிங்களா? நம்ம தவறலாம், ஆனால் அதுக்காக துணிஞ்சு போய் நம்ம பாவத்தில் விழ மாட்டோம். ஏன்னா அப்படி தான் தேவனுடைய பிள்ளைங்கள் இருப்போம், சரிங்களா? இப்போது பொதுவாகவே இந்த ஐஸ்வர்யம், இந்த செழிப்பு இப்படின்னு பேசுனா நிறையா ட்ராலிங் மெட்டீரியல். பொதுவான மக்கள் கர்த்தரோட பிள்ளைன்னா சிலுவையை சுமந்துக்கிட்டு பாடுகள் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டனாலும் கர்த்தர் கூடயே இருக்கணும். இப்போது இந்த யோபு எப்படி இருந்தான்னு பாருங்கள். கவுண்ட் கொடுத்துருக்கு. அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். இவ்வளோ மிருகஜீவன் இருந்தது மட்டும் இல்லை, திரளான படிவினைக்காரர் இருந்தார்கள். இப்போ யோபுக்கு 7 பசங்க 3 பொண்ணுங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒருத்தர் ஒரு நாள் அவங்கவுங்க வீட்டில் கூப்பிட்டு விருந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம். அப்போ அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ யோபு என்னத்துக்கு இவ்வளோ அப்படின்னா திரளான பணிவிடைக்காரர் இருந்தாங்களாம். இன்னைக்கு நீங்களும் நானும் சகலத்திலையும் நிரம்பி வழிகிறது தான் ஆண்டவருடைய ஒரு எண்ணம், சரிங்களா? அவர் நீங்கள் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் நினைப்பார். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் கையிட்டு சேர எல்லாம் வாய்க்கும் என்னுடைய. இப்போ அன்றைக்கி ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இன்றைக்கி கையில் பைசா போய் கொடுத்து ஒன்று வாங்குவோம். அந்த காலத்தில் பண்ட மாற்று முறைன்னு தான் இருக்கும் இல்லையா? எனக்கு ஒன்று வேணால் ஒன்று கொடுப்பேன், ஒன்று வாங்குவேன். அப்போ இவன்கிட்ட நிறைய கேஷ் பைல் ஆஃப் கேஷ், அவன்கிட்ட நிறையா ஆதாயம் இருந்திருக்கு, சரிங்களா? இந்த 1-2க்கு அப்புறம் எதுக்காக 10 ஜம்ப் பண்ணேன்னு பாருங்கள். இதுக்கடையில் ஒரு சீன் வரும். இப்போது அதை எப்படி பார்க்கலான்னா, ஒரு கோர்ட் சீன், ஒரு ஜட்ஜ் இருக்கார், 2 வக்கீல் வாதாடுறாங்க மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு கீழே குறுநில மன்னர்கள், அவனோட தளபதிகள், அவங்களெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை என்னென்ன நடக்குன்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம். ஆண்டவர் பரலோகத்தில் தேவ தூதர்களோடு சேர்ந்து பொல்லாங்கன்னு வந்து நிற்கிறான். அப்படி ஒரு சீன் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத விடுங்க. ஈவன் இந்த விழுந்து போன தூதனோட தாட் ப்ராசஸ் பாருங்களேன். அவன் சொல்கிறான், சாத்தான் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கோம்னா ரீசன் என்ன? நான் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுறேன், நான் லெஃப்ட்லேயே போகிறேன், நான் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணணும். ஆனால்
ரிசல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வாட் வி டூ. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி இருக்கோங்கிற பொறுத்து இல்லை. அவர் உங்களையும் உங்கள் வீட்டிலையும் சுற்றி வேலை அடைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சம்பத்து பெருகிறது. யோபு எப்படி கிழக்கத்திய புத்திரர்கள் பெரிய ஆளாக இருந்தானோ, திண்டுக்கல் பட்டணத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் பெரியவங்களாக இருப்பீங்க. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய எண்ணம். சரிங்களா? என்னைக்கும் நான் பார்க்குற ரெஸ்பான்ஸோட இன்னைக்கு ஆமென் கூட வருது. ஆமென்னா என்னங்க அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். ஒரு 253 பேர் இருப்போம். யூஸ்வலாகவே மேடம்கிட்ட பேசும்போது ரெஸ்பான்ஸ் வரும். இன்றைக்கி நான் எதிர்பார்த்ததோடு அதிக ரெஸ்பான்ஸ். ஆனாலும் மற்றவங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அந்த சம்பத்து பெறுகிறது, இதிலெல்லாம் இஷ்டம் இல்லையா? சரிங்களா? உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றி அவர் வேலி அடைத்திருக்கிறார். உங்களுடைய சம்பத்து பெருகுகிறது. சரிங்களா? சில சமயம் இப்போ இங்கே யாராவது ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவோம்ல, நான் ஒழுங்காக படித்தேன், நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், நேர்த்தியாக பண்ணுறேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன், நான் ஆண்டவரோட பிள்ளை, அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஆனாலும் இதுக்கெல்லாம் ரீசன் நான் பிறந்தலேருந்து நியாயமாக இருக்கேன், ஒழுக்கமானவனாக இருக்கேன், ஒழுங்காக படிச்சிருக்கேன், டாப் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நல்ல வேலை பார்க்குறேன், இப்படின்னு யாருக்காவது என்ன இருந்தால் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன இருந்தால் கூட யோசித்து பாருங்கள். ரூத் அந்த அம்மா இந்த பயிர்களை கட்டுவாங்கல்ல, வேலை பார்ப்பாங்கல்ல, சம்பளம் வாங்கி இந்த பயிரை அறுத்து கட்டுவாங்க. அவங்கள்ட்ட தெரியாமல் விழுகும்ல, அந்த தெரியாமல் விழுகிறத பிறக்கிறதுக்கு போய் பிறக்கிற அம்மா. போவாஸ் சொல்கிறான், உங்கள் கதிர்கட்டில் இருந்து தெரிஞ்சே கொஞ்சத்தை கொட்டுங்க. இந்த அம்மா அள்ளுது. அள்ளிட்டு மாமியார்ட்ட நான் எவ்வளோ பயங்கரமாக வேலை பார்த்தேன் தெரியுமா, நான் பயங்கரமாக வேலை பார்த்தனால இவ்வளோ கொண்டு வந்தேன்னு சொன்னிச்சா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கு முன்னாடி தேவன் ஐஸ்வர்யத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் சான்சஸையும் அப்படியே போட்டு வைக்கிறார். மற்றவங்களாம் அடித்து பிடிச்சி விரட்டி ஓடணும். உங்களுக்கும் எனக்கும் அது நம்ம தடிக்கு விழுகிறோமே, நம்ம கண்ணு முன்னாடி கொட்டி கிடக்குது. சரிங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா நீங்களும் நானும் அவரோட பிள்ளை. அது செய்கிறது தான் அவருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருக்கு நிறைவு. சரிங்களா? இப்போது யோபு எப்படி செழிப்பாக இருந்தானோ அதே மாதிரி தான் நீங்கள் நானும் இருப்போம். இது ஒன்று நான் சொல்ல வந்தது. ரெண்டாவது, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சில சமயம் உலகத்தரமான சண்டை, கோபம் வரும் இல்லையா? அவன் என்னை ஏமாற்றிட்டான், அவன் என்கிட்ட பிடுங்கிட்டான், நான் ஒழுங்காக இருந்து இவன் இப்படி பண்ணிட்டான். உண்மையாகவே பிப்ளிக்கல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் அவங்க மேலே கோவப்பட மாட்டீங்க, அவங்க மேலே வருத்தப்பட மாட்டீங்க. நான் ஏன் இது சொல்கிறேன்னு பாருங்கள். யோபுட்ட இருந்த எல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று எடுக்கப்படுது. எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். அப்போது கழுதைகளையும் எருதுகளையும் எடுத்துக்கொண்டு போனது யார்? சபையர் எடுத்துக்கொண்டு போனாங்க. அடுத்து இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், இன்னும் ஒரு இதாக இருக்கும். வானத்திலிருந்து என்ன வந்துச்சாங்க? தேவனுடைய அக்கினி. தேவனா எடுக்கிறவர். ஆனால் இன்றைக்கும் கூட ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா, we are not responsible for the acts of God. இப்போது வெள்ளம், பூகம்பம் அப்போலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? ஆக்ட்ஸ் ஆஃப் காட். பட் ஆர் தீஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் காட்? கர்த்தர் செய்கிற காரியமாக இதெல்லாம்? இங்கே சொல்லப்பட்டிருக்குது, வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெடுத்து போட்டது. அப்போ ஃபஸ்ட்டு சபையார். அடுத்து இங்கே ஈவன்தோ அது வானத்திலிருந்து அக்னின்னு ஒரு வேலைக்காரன் தப்பாக புரிஞ்சு சொல்கிறான். ஒரு தண்டர் ஸ்ட்ராம், நம்ம இடி மின்னல் அந்த மாதிரி விழுந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. மூணாவது, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். சபையர், வானத்திலிருந்து அந்த மின்னல், மூணாவது கல்தேயர், நாலாவது பாருங்கள், ரெண்டாவது எப்படி இது மின்னல்னு பார்த்தோமோ அதேமாதிரி நாலாவது ஒரு காற்று, டொர்னேடோ, ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி வந்து வீட்டை ஃபுல்லாக அடித்து எல்லா பிள்ளைங்களும் நசுங்கி போயிட்டாங்க. இப்போ இந்த அவன்கிட்ட இருந்த எல்லாம் எடுக்கப்படுகிறது. யார்னால் எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பைபிளில் பார்த்தோம், பிளெயின் மாம்ச கண்ணால் பார்த்தோம்னா சபையர்,
ஒரு வானத்திலேருந்து விழுகிற அக்னி, மின்னல், கல்தேயர், ஒரு சுனாமி, சூறாவளி, இந்த மாதிரி. சரிங்களா? ஆனால் உண்மையாகவே யார் எடுத்ததுங்க? பொல்லாங்கன். அவன் தான் எடுத்தான். இன்னைக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக யாராவது ஒரு மனுஷர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே அவங்க தான் வர்றாங்களா? அவங்க மேலே கோவப்படுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பொல்லாங்க நீங்கள் விளைவிக்க போகிறீங்கன்னா இல்லை. கோவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தான் கஷ்டப்பட போகிறீங்க. சரிங்களா? ஒருத்தர் மேலே கோவமாக இருந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இன்னும் கூட அதிகமாக உட்காந்து கோவப்படலாம். நானும் கூட சேர்ந்து உங்கள் கூட வந்து கோவப்படுவேன். ஆனால் அவங்க மேலே கோவப்படுறதுனால அவனுக்கு என்ன ஆக போகுது? இப்போ அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ அவருக்கு ஒரு நட்டம் இல்லை. அவங்க பேசாமல் அவங்க வேலையை சந்தோஷமாக பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ஏறுதோ இல்லையோ, நம்மளுக்கு பிபி, டென்ஷன், ப்ரெஷர் ஏறிட்டுருக்கும். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுத்தம் இங்கே கிடையாது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வர்றாங்கன்னா அவங்க கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி பொல்லாங்கன் இருக்கான். அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அவங்கள ஆசீர்வதிச்சு விட்டுருங்க. ஆசீர்வாதத்துக்கு அவங்க தகுதி இல்லாதவங்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரப்போகுது? உங்களை நீங்களே ஆசீர்வதிச்சுக்க போகிறீங்க. எதுக்கு கஷ்டப்படணும்? எதுக்கு இது பண்ணணும்? சரிங்களா? இன்னையிலேருந்து உங்களுக்கு ஏதாவது யாராவது ஒருத்தர் மூலமாக பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அந்த பார்க்குற பார்வை மாறும். சரிங்களா? இது தெளிவு. அடுத்தது, யார் கொடுத்தது தேவன், யார் எடுத்தது பொல்லாங்கன். இப்போது யோபுட்ட இருந்து சகலம் எடுக்கப்பட்டாகிவிட்டது. 3 ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருக்காங்களாம். 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வர்றாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். யோபு 4:7-8 பார்த்தீங்கன்னா, தேமானியனாகிய எலிபாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வர்றான். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைவித்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். சரிங்களா? நீ இப்போ கஷ்டப்படுறீன்னா நீ குற்றம் பண்ணாமே அதோட பலனை புசிக்கிற. அப்போது எலிபாஸ் என்ன சொல்ல வர்றான் ஃப்ரெண்டு? நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதுக்கான பலனை அறுவடை செய்கிறாய். 1. சரி, ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படி. அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். யோபு 8:11-20 இந்த 2 வசனம் மட்டும். ஏன்னா இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா 42 அதிகாரம் சொன்னேன்ல, யோபு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரெண்டு திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். மாட்டேன்னு சொல்லி யோபு திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும், அதே ஃப்ரெண்டு திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும். இப்படி 3 பேர் டேர்ன் எடுப்பாங்க. சரிங்களா? 2வது ஃப்ரெண்டு பில்தாத், சூஹியனான பில்தாத். சேர் இல்லாமல் நாணல் ஒழுங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ? என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறங்கிற, நீ தப்பு பண்ணாமையடா இவ்வளோ நடக்கும்? தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கறதும் இல்லை. உன்னை இப்படி கை விட்டார்னா என்ன அர்த்தம்? நீ பொல்லாதவன். சரிங்களா? 2வது ஃப்ரெண்டு. சரி, அட்லீஸ்ட் 3வது ஃப்ரெண்டு ஏதாவது ஆறுதல் சொல்லுவான். யோபு 11:6, 11, 14 இந்த 3 வசனம். சோப்பார், உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை. இருக்கிற எல்லாம் போச்சு. அவன் வந்து சொல்கிறான், நீ வாங்கின தண்டனை நீ பண்ண தப்புக்கு பாதி கூட கிடையாது. டே பாவிகளா, என்னடா, எதுக்கு உங்களை யார் கூப்பிட்டது? வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ பண்ணதுக்கு இது ஒரு கொஞ்சம் கூட கிடையாது. டே, இப்போ தான் நீ ட்ரெய்லர், இதுதான் பேசிக், கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, இன்னும் நீ வாங்க போகிறது எவ்வளவோ இருக்குது. மனுஷகுமாரோடைய மாயத்தை அவர் அறிவார். நீ நல்ல மாதிரி இத்தனை நாள் வேஷம் போட்டுட்டு இருந்திருக்க. அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிடும். அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க விட்டாதிரும். இப்போ இதை இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இவன் 3 பேர் என்ன சொன்னான்னா, நெருப்பு இல்லாமல் புகையுமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். வினை விதித்தவன் வினை அறுப்பான், திணை விதித்தவன் திணை அறுப்பான். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் உலகம் சொல்கிற மாதிரி ஒன்றை என்னமோ இருக்குது. உன்னுடைய தப்பு உன்னை தேடி பிடிச்சிருச்சு. சரிங்களா? இன்றைக்கும் இது நம்மள்கிட்ட யாருக்கு இருக்கக்கூடாது. சப்போஸ் ஏதாவது ஒரு கஷ்டமான நேரம்னு உங்களுக்கு வந்தால், நான் அந்த தப்பு பண்ணேனே அதனால தான் இப்படி தண்டனை பெறுறேனோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. ஏன் இதை நான் சொல்ல வரேன், எப்படி இது தவறு அப்படின்னா,
பின்னாடி கர்த்தரே பேசுவார் யோபுட்ட, டே இவங்க சொன்னது எல்லாமே தப்பு. இத்தனைக்கு யோபுவும் பெருசாக பேசியிருக்க மாட்டார். யோபு சொன்னது என்னென்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுக்குறவர் மட்டும் தான், கர்த்தர் எடுக்கிறவர் இல்லை. ஆனால் யோபு அப்படி இருந்தால் கூட இந்த 3 பேர் வந்து யோபுவை நெருக்கிறத பார்த்துட்டு கர்த்தர் சொல்லுவார், இவங்க சொல்கிறது எல்லாம் தப்பு. யோபு மாதிரி அவங்க நியாயமாக பேசலை. அவங்க மேலே செம்ம கடுப்பாக இருக்கேன், அவங்கள அடித்து கொன்னே போட போகிறேன். அவங்க உன் மூலமாக என்கிட்ட வரட்டும், நீ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணு, அப்போ தான் அவங்கள மன்னிக்க விட்டு விடுவேன். அப்போ இவங்க பேசுனது எல்லாம் தப்பு இல்லையா? யோபு பண்ணனால கிடையாது. இப்போது இதே மாதிரி யோபு மாதிரியே நம்மளுக்கு யோசேப்போட கதை தெரியும். யோசேப்பு என்ன தப்பு பண்ணால் அவனை பிடிச்சி குழியில் போடுறதுக்கு? யோசேப்பு என்ன பண்ணால் அவனை கொண்டு போய் போத்திப்பார் வீட்டில் விற்று போடுறதுக்கு? யோசேப்பு என்ன பண்ணால் அங்கேருந்து கூட ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு? ஒரு லெவல் டவுன் போகிற மாதிரியே தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் உண்மை என்னென்னா, இதெல்லாம் கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்காக நடந்தது. இப்போது சாத்தான் பொல்லாங்கன் உங்கள் மேலே ஒரு கஷ்டமான நிலைமையை கொண்டு வந்தால் ஆண்டவர் அதோட மேலான ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். சரிங்களா? நீங்கள் பண்ண தப்பு கிடையாது. இப்போது இதை நீங்கள் ஒரு சிம்பிள் இதில் நீங்கள் பார்க்கணும்னா, ஒரு இடத்துல ஒருத்தவங்க கேட்பாங்க, ஆண்டவரே இவன் குருடனாக இருக்கானே, இது இவன் பண்ண தப்பா இல்லை இவங்க அப்பா பண்ண தப்பா? யோவான் 17 இல்லை அந்த வசனமும் நான் வச்சுருந்துருப்பேன். இவன் பண்ண தப்பா இல்லை இவங்க அப்பா பண்ண தப்பா? இது ரெண்டும் கிடையாது. தேவ மகிமை விளங்குவதற்காக இவன் எப்படி இருக்கான். இன்றைக்கும் உங்களோட பார்வை என்னோட பார்வை எப்படி இருக்கணும்? தேவ மகிமை விளங்குறது என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் பார்க்குறது ஒன்றும் கிடையாது. ஐ ஆம் கோயிங் டு ரீப் த பெனிஃபிட்ஸ் இன் மல்டிடியூட். நான் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறேன். யோசேப்பு சொல்லியிருப்பான் அவனோட பிரதர்ஸை பார்த்து, நான் சொன்னேன்ல அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடாதுன்னு. நீங்கள் இல்லை, கர்த்தரே உங்களை மட்டும் இல்லை இந்த உலகத்தையே காப்பாற்றுறதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் என்னை விற்று போட்டேன்னு நினச்சி நீங்கள் கொலைப்படாதீங்க. கர்த்தர் உலகத்தை ரசிக்க என்னை இங்கே கொண்டாந்து வச்சார். அப்போது இந்த பார்வை தான் நம்மளுக்கு இருக்கணும். சரிங்களா? இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம், யோபு இந்த கஷ்டப்பட்டான்ல, இதுக்கு நான் நினைக்கிற அல்லது நான் விசுவாசிக்கிற முக்கியமான ரீசன் என்னென்னா, யோபு தானாகவே நீதிமான்னு நினச்சிக்கிட்டான், தன்னுடைய நீதியில் நின்னான். பிரதர், இது நீங்களாக கெஸ் ஒர்க்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபு 1:5 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவனோட குமாரத்தி ஒன்று சேருவாங்கள்ல, செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அது முடிஞ்சோன்னு யோபு என்ன பண்ணுவான் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலி செலுத்துவான். 7 பசங்க 3 பொண்ணுங்க. என்ன பண்ணுவானா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தினான். இவர் தப்பே பண்ண மாட்டாரா யோபு? அப்போது யோபோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, நான் ஒழுங்கானவன், எனக்கான பரிசுத்தப்படுத்துதல் அவசியம் இல்லை, நானாவே நீதிமான், எனக்காக தகன பலி அவசியம் இல்லை. அதனால தான் தன்னை குறித்து எதுவுமே பண்ணிக்கிட்ட மாதிரி தெரில, தன்னை சார்ந்தவர்களை குறித்து. அப்போ அவன் மேலே நான் நீதிமான். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவசியமா? அவன் பார்க்கல, எனக்கு இயேசு கிறிஸ்து தேவை, நானும் பாவிதான், என்னுடைய செயல்களினால் அல்ல அவருடைய இரத்தத்தினால் தான் நான் நீதிமான்னு யோபு பார்க்கல. சரி, இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தானா? யோபு 29:12-16 பாருங்க. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்று இருக்கிறவனையும் ரட்சித்தேன். என்ன பண்ணாராம்? நான் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தேன், தேவையானவங்களுக்கு உதவி பண்ணேன். நான் அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, நான் தான் ஒரு கேணி வெட்டி கொடுத்தேன், குளம் வெட்டி கொடுத்தேன், நான் நல்லது பண்ணேன், தேவையானவங்களுக்கு எல்லாம் பண்ணேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே வந்தது. இது தமிழில் எந்த அளவுக்கு தெளிவாக விளங்குதுன்னு தெரில.
ஒருத்தன் கெட்டு போகிறவனாக இருந்தால் அவனை நான் ரசித்தேன், அவன் என்ன ஆசீர்வதிச்சான், நீ நல்லா இருப்பா, யார் பெற்ற பிள்ளையோ நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க அப்படின்னு அவன் என்ன ஆசீர்வதிச்சான். அப்போ பாவப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் இறங்கி இறங்கி ஓடி உதவி செய்கிறேன். விதவைகளின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். இப்போ விதவைகள்னால் புருஷன் இல்லை, அந்த காலத்தில் போய் உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு வர்றது ஆண்மகன். அப்போ அவங்க என்ன பண்ண முடியாமல் இருக்கும், அவங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணேன். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். சொல்லப்போனால் இன்றைக்கி குருடாரங்களுக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்குற மாதிரி, சப்பானிகளுக்கு ஸ்டிக் கொடுக்குற மாதிரி அவனால் முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சுருக்கான். உதவியை மட்டும் செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னா, நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன், நான் அநியாயக்காரருடைய கடவை பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். ஒன்று உதவி செய்கிறது, ரெண்டாவது அந்த இடத்துல நம்மளால் ஒரு தப்பு நடக்கிறத தடுக்க முடியும்னா கூட எதுக்குடா நம்மளுக்கு வம்புன்னு விலகி போகலை. சொல்லப்போனால் அவன் தான் அங்கே ராஜா மாதிரி, கிழக்கத்திய புத்தகங்கள் அவன் தான் பெரிய ஆள், அவனை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயாவது போய் உதவி செய்வேன்னா உதவி மட்டும் இல்லை, அங்கே ஒரு தப்புனா அந்த தப்பை கண்டித்து அந்த தப்புக்கு பிராயச்சித்தமும் பண்ணுற மாதிரி இருந்திருக்கான். அப்போ யோபோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்க. நான் நல்லவன், நான் நீதிமான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம செய்கிற காரியத்தினாலேயா நல்லவங்க நீதிமான், இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போது இதனால தான் அவன் சொல்கிறான், நான் இவ்வளோ நல்லவன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. அன்னைக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிச்சம் இல்லைன்னா தன்னுடைய குமாரருக்கும் தன்னுடைய குமார்த்திகளுக்கும் அவன் தகனபலி கொடுத்துருப்பானா? அவங்கள கூப்பிட்டு பாவ நிவர்த்தி ஆசீர்வாதம், நீங்கள் ஏதாவது தெரியாமல் கூட தப்பு பண்ணியிருக்க முடியும்டா அப்படி சொல்லிக்க மாட்டான். அவனுக்கு தெளிவாக தெரியுது, இருந்தாலும் தன்னை பற்றி கொஞ்சம் ஓவர் ஹைப் யோபுக்கு இருந்திருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும். இப்போது இந்த கிளைமேக்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வர்றாரு, இவங்க பேசுனது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பேசுனது எல்லாம் தப்பு, யோபு தான் கரெக்டுன்னு சொல்லிடுறாரு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா கேட்குறாரு யோபுட்ட, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு கேட்குறியே, உனக்கு இந்த காரியம் நடந்தது தெரியுது, பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த காஸ்மாஸ், இந்த என்டையர் யூனிவர்ஸ், இந்த வானத்தை விரிச்சது நான், பூமி இன்றைக்கி ஒழுங்காக சுற்றிட்டுருக்குன்னா அதுக்கு ரீசன் நான், கடல் அதோட எல்லையை தாண்டி வராமல் இருக்குன்னா அதுக்கு ரீசன் நான், இப்படி 1000 காரியங்கள் 1,00,000 காரியங்களை நான் பார்த்துட்ருக்கேன். உனக்கு ஒன்றை தவிர உன் பசங்களை தவிர வேறு என்ன தெரியும்? எப்படி உன்னால் என்னை கொஷின் பண்ண முடியும்? ஏன் உனக்கு இது நடந்தது? நீ என்னை விட அறிவாளியா, புத்திசாலியா? அப்போ யோபு சொல்லுவான், இத்தனை நாள் வரைக்கும் உங்களை பற்றி நான் கேட்டிருக்கேன், இன்றைக்கி நான் பார்க்குறேன், நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் செய்கிறது எல்லாம் கரெக்ட். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நடந்து போகிறீங்க, அது கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் தப்பு பண்ணுறாரா? இல்லை நீங்கள் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுக்குறாரா? ரெண்டுமே இல்லை. ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் விளங்கிக்கணும், இன்னைக்கு நான் இந்த மார்லேன் பாதையில் நடக்கலாம், ஆனால் என் கூட நடந்து வர்றது யார்? யோசேப்பு போத்திப்பார் வீட்டில் சொல்லுவான், அவ்வளோ பிரச்சனை, கீழே 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 போயிட்டுருக்கான். அவன் சொல்லுவான், என் கூட இருக்க தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் பண்ணுவேன். அவன் எல்லா நிலைமையிலையும் தெரியுது, தேவன் என்னை கஷ்டப்படுத்திட்டார், தேவன் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு இல்லை, என் கூடயே இருக்கார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும், அவர் உங்கள் கூட இருக்கார். உங்களுடைய பாவத்துக்காக அவர் உங்களை தண்டிக்கிறதில்லை, உங்களுடைய நிலைமை இன்னும் பிரகாசமாக மாறும். இந்த யோபு 42:12 பாருங்கள், கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். இதோட சொல்லியிருந்தா கூட போதும். கவுண்ட் பாருங்களேன், 14,000 ஆடு, பார்த்தீங்கன்னா 7,000 ஆடு, ஹீ டபுள்டு, எடுத்துக்காரா சார் டபுளா? 6,000 ஒட்டங்கள், முன்னாடி 3,000 இருக்கும், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர் மாடுகள், முன்னாடி 500 இருக்கும், இப்போ 1000, 1000 கழுதைகள், முன்னாடி 500 இருக்கும், இப்போ 1000, முன்னாடி ஒரு ஒய்ஃப், இப்போ அதே ஒரு ஒய்ஃப் தான், முன்னாடி 7 பசங்க 3 பொண்ணுங்க, இப்போ என்ன ஆண்டவரே எல்லா இடத்துலையும் டபுள் பண்ணீங்க, இங்கே டபுள் பண்ணல, ஏன்டா பிரச்சனையிலேருந்து உனக்கு காப்பாற்றுவேன்னு சொன்னால் இன்னும் அதிகமான பிரச்சனை உனக்கு வேணும். ஒரு தடவை நானும் என் ஒய்ஃபும் ஜெசிகா டானிகிட்ட கேட்டோம், நீங்கள் 2 பேரும் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டீங்கல்ல, அம்மா அப்பா இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணலாமான்னு நாங்கள் கேட்டோம். எய்தர் நாங்கள் குழந்தைக்கு போகிறோம், இல்லை ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறோம், ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு இஷ்டமா? 2 பேருமே நோ சொன்னாங்க. என்னடா நோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வரக்கூடிய
நேரம், எனக்கு வரக்கூடிய அன்பு, எனக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம், இது பிரிஞ்சு போகும். இன்னைக்கு நீ 8 மணி நேரம் முழிச்சிருக்கனா, 4 மணி நேரம் ஜெசிகா, 4 மணி நேரம் டேனிக்குன்னா, 3வது பையன் வந்துட்டா அது டிவைட் ஆயிரும். 1. 2வது 3வது பிள்ளை குட்டி பிள்ளைன்னு இருக்கனால எங்களோட அதிகமாக நக்கறாங்க போகும். அது எங்களுக்கு போகிறக்கு இஷ்டம் இல்லை. இன்றைக்கி இந்த சொத்தெல்லாம் டபுள் ஆக்கினவர் பிள்ளைங்களையும் டபுள் ஆக்கியிருந்தா பிள்ளைங்களுக்கு போகக்கூடிய ஆஸ்தி என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கும். இந்த 14,000 ஆடை 10 பேர்த்துக்கு பிரிக்கணும் அப்படின்னா 1400 1400. இதே இது 10 பிள்ளை இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் டபுள் ஆக்க 20 பிள்ளைகன்னு போயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு தெரியுது எந்த இடத்துல க்ளீனாக ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. முன்னாடி 7 பசங்க 3 பொண்ணுங்கன்னு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இப்போயும் 7 பசங்க 3 பொண்ணுங்க, அதுக்கு ரீசன் நம்ம பார்த்தாச்சு. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. முன்னாடி அப்படி சொல்லலைங்க. முன்னாடி அழகாக இருந்திருப்பாங்க. இப்போது அவங்க தான் வேர்ல்டு பியூட்டி குவீன். அவங்கள மாதிரி ஒரு அழகான பிள்ளைங்க இல்லை. இவன் தேட வேண்டிய அவசியம் இல்லை. என் பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு பசங்க தேடி வருவாங்க. சரிங்களா? இவர் யோபுவை முன்னிலையை காட்டிலும் பின்னிலை ஆசீர்வச்சான்னு சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, இப்போ இதனால் என்ன எல்லாரும் அந்த வேத வல்லுநர்கள் கெஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பிரச்சனை நடக்கும்போது யோபுக்கு 70 வருஷம் இருந்திருக்கும். எல்லாமே டபுளாக பண்ணவர் 140 வருஷம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கடான்னு கொடுத்தாரு. உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையோட பிள்ளையும் கண்டான். நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருப்பீங்கங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் பார்வை எப்படி இருக்கணும்? சரிங்களா? மிகுந்த ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம். நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்ம பார்க்குற பார்வை, கர்த்தர் மேலே நம்மளுக்கு உள்ள அந்த அபிப்பிராயம், அவர் யாருன்னு உண்மையாகவே உணர்ந்தால் நம்ம ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? இந்த வைண்ட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அரை மணி நேரம், 4 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வைண்ட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு யோபுக்கு நடந்தது இன்னைக்கு எனக்கு நடக்க முடியுமா? அவன் கஷ்டத்தில் போனான்ல, தேவன் பொல்லாங்கன்ட்ட பர்மிஷன் கொடுத்தார்ல, இன்னைக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏதாவது இருக்கா பிரதர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த யோபு வாசிக்கும்போது இந்த 2 வசனம் கொஞ்சம் தச்சிருக்கும். நம்மளை தைக்கலான்னா இப்போ வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது விளங்கும். யோபு 1:6, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தான் தள்ளப்பட்டவன். அவன் எப்படி தேவதூதர்கள் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது ஆன் வாட் ரைட்ஸ் ஹீ வெண்ட் அண்ட் ஸ்டுட் தேர். அவன் சும்மா போய் நின்றுக்க முடியாது. வீழ்த்தப்பட்டவன், உதச்சி கீழே தள்ளப்பட்டவன் எப்படி போய் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கு முன்னாடி ஒரு ஆளாக நின்று பேச முடியும்? அவனுக்கு அதுக்கான அங்கீகாரம் இல்லைன்னா சாத்தான் அதை பண்ணியிருக்க முடியாது இல்லைங்களா? எப்படி அவன் அப்படி பண்ணினான், இன்னைக்கு அதை பண்ண முடியுமா? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஆதாமை உண்டாக்கி தேவன் என்ன சொன்னார்? சகலத்தையும் ஆண்டு கொள். இந்த உலகத்துக்கே, இந்த எர்த், இந்த உலகத்துக்கு ராஜா யார், ஆளுகை செய்யக்கூடியவன் யார்? அந்த அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்துட்டார் தேவன். சரிங்களா? இன்னைக்கு ஆதாம் பிசாசு சொல்கிறத கேட்டு விழுந்து அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாஸ்கிட்ட கொடுத்துட்டான். இன்னைக்கு இப்போ ஒரு பேரரசன் நிற்கிறான், அவனுக்கு முன்னாடி 4 சிற்றரசன் வந்து நிற்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி இந்த உலகத்தோட அதிபதி நிற்கணும்னா ஆதாம் நின்றுக்கணும். அவனோட இடத்த சாத்தான் பொல்லாங்கன் வீழ்ந்து போன தூதனுக்கு கொடுத்தனால ஆதாம் நிற்கிற தகுதியில் அவன் வந்து நிற்கிறான். சரிங்களா? அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவான், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். ஏன்னா ஆதாம் கொடுத்துட்டான். இப்போது இதை ஆண்டவர் சர்வ வல்லவர், குர்ஆன் அடித்து பிடிங்கிடலாம். ஆனால் அது நியாயம் இருக்காது. நான் என் பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், அந்த கிஃப்ட்டை என் பையன் இஷ்டப்பட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றான். நான் தாண்டா என் பையனுக்கு கிஃப்ட் கொடுத்தேன், அந்த கிஃப்டோட ஓனர் நான் போய் பறிக்க முடியாது. இதை எடுக்கணும்னா டேனியோட பையன் இல்லை டேனியே வரணும். அதுக்காக தான் அவர் சகலத்தையும் துறந்து பிந்தின ஆதாமாக வர வேண்டிய கடமை இருக்கிறது. சரிங்களா? இப்போது அவன் எப்படி நின்னா இன்னைக்கு அவன் நிற்க முடியுமா? முந்தின ஆதாம் இழந்து போனதை பிந்தின ஆதாம் ஜெயிச்சு பெற்றுட்டார். சிலுவையில் வெற்றி சுமந்து
சாத்தானை ஜெயிச்சிட்டார். சரிங்களா? இன்னைக்கு பொல்லாங்கன் விழுந்து போனவன் அங்கே போய் நின்று ரைட் ராயலாக உங்களை பற்றி என்னை பற்றியும் பேச முடியாது. ஒன்று. ரெண்டாவது, யோபு 1:12 பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், இல்லை உங்களை ஒரு தைக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. யோபுக்கு இருக்கிறது எல்லாமே யார் கையில் இருக்கான்? இவர் கொடுக்கல, அவன் கையில் ஆல்ரெடி இருக்கு. இதுவும் நம்ம சொன்னதுக்கு ஈக்குவலன் தான். ஏசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வருவார்ல, அப்போ சாத்தானோட சோதனையில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பெரிய உயர்ந்த இடத்த கூட்டு போய், இந்த சகலத்தையும் உனக்கு நான் தர்றேன், நீ என்ன வணங்கினா போதும். அப்போது என்னைக்கு ஆதாம் வீழ்ந்து போனானோ அப்போ சகலமும் யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்குது? சாத்தான் கீழே இருக்குது. இன்றைக்கி யோபு ஆசீர்வாதமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கான். இந்த உலகத்துக்கு உண்டானவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் அதிபதியோட அத்தாரிட்டி கீழே இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி சாத்தான் போய் நிற்க முடியாது. இன்றைக்கி உலகத்துக்கு அதிபதி யாருங்க? மிக்சட் ஃபீல். இன்றைக்கும் உலகத்தின் அதிபதி சாத்தான் தான் உலகத்துக்கு அதிபதி. நீங்களும் நானும் சபையா, ஈவன் தோ வி ஆர் இன் திஸ் வேர்ல்ட், வி ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. யோவான் 17:16 சொல்லுது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவருடைய சீஷர்களும் உலகத்தார்கள் அல்ல. நீங்களும் நானும் இங்கே இருக்கோம்னா இந்த உலகத்தில் தான் இருக்கும், ஆனால் உலகத்தார் கிடையாது. இப்போது இது சிம்பிளாக அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா ஒரு ஏழப்பட்ட நாடு, அமெரிக்கன் அம்பாசிடர், அமெரிக்கன் எம்பசி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அமெரிக்காக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள். எபேசியர் 2:6 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இன்னைக்கு சாத்தான் போய் ரைட் ராயலாக நிற்க முடியாது. பிந்தின ஆதாம் பல்ல உடைச்சி தேவையான அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தால் கூட சபை இயேசு கிறிஸ்துவை ஆண்டாராம் இரட்சகராம் ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த உலகத்தின் அதிபதியோட கண்ட்ரோலுக்கு கீழே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம அவனை கட்ட முடியும். சரிங்களா? சபை எடுக்கப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்துவோ அவனோட வல்லமையோ இங்கே வெளிப்பட முடியும். உங்களுக்கும் எனக்கும் அவன் மேலே அதிகாரம் இருக்குது. உலகத்தரமான மக்கள் அவனுக்கு கீழே இருக்கலாம், நீங்களும் நானும் கிடையாது. ஸோ யோபு ஃபேஸ் பண்ண எந்த கஷ்டத்தையும் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய சிந்தையை, நம்மளுடைய கர்த்தர் மேலே நம்மளுக்கு இருக்க தாட் ப்ராசஸை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். இருந்தால் ஏன் எனக்கு இந்த கஷ்டம்னு கேட்க மாட்டோம். அடுத்து ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து கேட்பான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுவார், ஆண்டவரை தவிர வேறு ஒருத்தன் நல்லவன் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் ஹவு ஈஸிலி வி கெட் ட்ரீட்டட். நான் எவ்வளோ நல்லவன், எனக்கு இந்த கஷ்டம். நம்ம என்ன நல்லவர்? ஆண்டவர் ஒருத்தர் தான் நல்லவர். இன்றைக்கி நான் சுவாசில், என்னுடைய சுவாசத்தில் பிரீத், என்னோட மூக்கில் பிரெத் இருக்குன்னா அது அவரோட கிருபை. இன்றைக்கி நான் சுவாசிக்கிறேன்னா அது அவரோட கிருபை. இதில் நான் என்னத்தை போய் நான் கிளைம் பண்ண முடியும்? எனக்கு கொடுத்துருக்க எல்லாம் சகலமும் கிருபையாக எனக்கு கொடுத்துருக்கதே என்னுடைய தகுதிக்கும் அதிகமாக, என்னுடைய தகுதிக்கு மீறினதா எல்லாம் ஒரு சகலம் செய்திருக்கார். நான் போய் கேட்குறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? சரிங்களா? நான் இருக்கிறதே சந்தோஷம். நான் அவரோட பிள்ளையாக இருக்கேன், அவர் என்னை பார்த்துப்பார். இந்த தாட் ப்ராசஸ் போதும், இந்த கொஷினும் இந்த கஷ்டமும் இந்த பயமும் இருக்காது. வி ஷுட் நாட் ரிலை ஆன் அவர் ஓன் ரைச்சியஸ்னஸ். நம்மளோட நான் நல்லவன், நம்ம நல்லவர் இல்லை. ஏசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது சகலத்தையும் நம்ம சுதந்திரிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த டவுட், இந்த தாட் ப்ராசஸ் நம்மள யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ். ஹோப் யூ ஆர் பிளஸ்ட். தேங்க்யூ. செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம்.
காலம் உன்னதரின் மகிமை உன்மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே மேலே உயரே 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 நான் பறப்பேன் 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சேகரித்து பறந்திடுவே உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சேகரித்து பறந்திடுவே மேலே உயரே 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 நான் பறப்பேன் 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 இயேசுவின் சத்தம் ஒழிந்து போனது சூறை செடியின் நாட்கள் ஒழிந்து போனது இயேசுவின் சத்தம் ஒழிந்து போனது சூறை செடியின் நாட்கள் ஒழிந்து போனது உன்னதரின் சத்தம் எனக்குள் கொடித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன் உன்னதரின் சத்தம் எனக்குள் கொடித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன் மேலே உயரே 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 நான் பறப்பேன் 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 சட்டைகளை விரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் இது சட்டைகளை விரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே மேலே உயரே 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 நான் பறப்பேன் 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சேகரித்து பறந்திடுவே உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சேகரித்து பறந்திடுவே மேலே
கடந்த வாரத்தில் ஒரு அறிக்கை சொன்னேன். இந்த பைபிளில் கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரோ, அவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரோ, என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரோ, பிசாசை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரோ அதெல்லாம் உண்மை. கர்த்தர் நான் யாருன்னு சொல்லியிருக்கிறாரோ, எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரோ, நான் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் முடியும். இந்த பைபிளில் கர்த்தர் உங்களை யாருன்னு சொல்லியிருக்கிறாரோ, உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரோ, எதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். அதுக்காக தான் பைபிள் படிக்கிறோம். நாம் யார், கர்த்தர் யார், பிசாசு யார்? தேவன் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அவர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் என்ன செய்ய முடியும், இது நமக்கு தெளிவாக இருக்கணும். அதனால் இப்போ நான் இன்னைக்கு பேசிக்ஸ்க்கு போகிறேன், அடிப்படை போதனைகளுக்கு போகிறேன். அடிப்படை போதனைகள்னு பைபிளில் ஃபவுண்டேஷன் டாக்டரின்ஸ்னு என்ன போட்டிருக்கு? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், அப்புறம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அப்புறம் கைகளை வைக்குதல், அதுக்கப்புறமா மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதுதான், அதாவது ஒரு மனுஷன் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிறப்ப மனம் திரும்புதல்ல அது நடக்குது. அப்புறம் கடைசியில் நித்திய நியாய தீர்ப்பு, பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போகிறப்ப அங்கே நித்திய நியாய தீர்ப்பு. அப்படின்னா இந்த 6 போதனைகளும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள். இது உண்மை. ஆனால் இன்னும் கூட ஒரு அடிப்படை இன்னும் ஒன்று இருக்குது. தேவனே தேவன் சொல்றாரு, நானே தேவன், என்னேன்றி வேற தேவர்கள் இல்லை. அப்புறம் நான் அந்த எழுதி போட்டதை அங்கே வச்சிருக்கிறேன். இயேசுவே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு, எ கிஃப்ட். ஏன்னா இவன் பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான், தப்பவே முடியாது. இவன் தப்பணுமானா இவனுக்கு என்னமோ வேணும், அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தது தான் கிஃப்ட்டு, அன்பளிப்பு. நாம் ஏதோ வேண்டுனதுனால அவரை அனுப்பலை, உபவாசம் போட்டதுனால வரல, ராப்பகலாக ஜெபித்ததுனால வரல. அவராக பார்த்து சரி இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். யார்? பாவிகளுக்கு, பிசாசின் பிள்ளைகளுக்கு, பிசாசோட கூட ஓடி போனவனுக்கு. சில சொல்லுவான் இந்த ஓடி போயிட்டான்வாங்க. அந்த மாதிரி கணக்காக பிசாசு கூட ஓடி போனவன்களுக்கு, அப்படி ஆட்களுக்கு கர்த்தர் வந்து மறுபடியும், ஆனாலும் இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க தானே, சரி தப்பணுமானா தப்பிக்கட்டும், காப்பாற்றணும்னா காப்பாற்றிருந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தவா வா 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 இந்தா இயேசுவை உனக்கு தர்றேன். இயேசுவானவர் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை பண்ணி விட்டுறாரு. நீ பிசாசுக்கிட்ட போனதோட எல்லா சாபக்கேடும் முடியுது, நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி உனக்காக நான் இயேசுவை தர்றேன்னாரு. கிறிஸ்மஸ், அதான் கிறிஸ்மஸ். இயேசு நமக்காக வந்தார், நமக்காக பிறந்தார். அப்புறம் இயேசு வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். எதுக்காக இவரை அனுப்புனாரோ அந்த வேலையை இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அது பாவமெல்லாம் பிறக்கிறது அவசியமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பூமியில் இருக்கிற போது அவர் பிரசங்கித்தார், போதித்தார், வியாதிகளை நீக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அவருடைய பேச்சு, அவருடைய செயல் எல்லாமே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறதா இருந்தது. அப்படி காட்டினதுனால இயேசுவும் எப்படிப்பட்டவர் யாருன்னு நமக்கு விளங்குது. இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது என்ன பேசினார், என்ன பிரசங்கித்தார், என்ன போதித்தார், என்ன எப்படி வியாதிகளை நீக்கினார், எப்படி பிசாசுகளை துரத்தினார், எப்படி ஜனங்களை விடுதலையாக்கினார், இப்படி செய்ததன் மூலமாய் தேவன் எப்படிப்பட்டவர் என்று காட்டுகிறார். தானும் தேவனுடைய குமாரனாக எப்படிப்பட்ட ஆள் என்பதை காட்டியிருக்கிறார்.
அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்து விட்டார். அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்துட்டதுனால உடனே நமக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சான்னா வரலை. அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. அதனால் இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் என் வேலையை முடிச்சிட்டேன், பிதா எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், முடிந்தது, அந்த என் வேலையை முடிச்சிட்டேன், இப்போ நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, ஏன்னா போனேன்னா இன்னொரு ஆளை அனுப்பி விடுவேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். உங்களுக்கு வருங்காரியங்களை சொல்லி உங்களை வழி நடத்துவார். அப்புறம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பலனடைகிறதுக்கு ஒரே வழி அவர் தான். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்னென்ன காரியம்? பாவம். என்னது பாவமா? அவங்க என்னைய நம்ப மாட்டேங்கிறாங்கடா, அதான் பாவமா. ஏசாயா 53:1 என்ன சொல்லுது? அதான் பாவம்னு. ஏசாயா 53:1, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? என்ன கரடியாக கத்துனாலும், எவ்வளவு தீர்க்கதரிசிகள் எவ்வளவு பேசினாலும் ஒரு பயல நம்பலைன்னு கர்த்தருக்கு கோபம். அதாங்க அப்படி எழுதியிருக்கு. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்கடா அப்படின்னு. கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கு உலாவி சுற்றி கொண்டு இருக்கிறது எதுக்கா? தமிழத்தில் உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணலான்னு அவர் இப்படி தடவிக்கிட்டு இருக்கிறார். இங்கேயும் தடவிக்கிட்டு இருக்கிறாரா? இருக்கேன்றீங்களா? தமிழத்தில் உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமை, தன்னுடைய புயத்தை, தம்முடைய காரியங்களை விளங்க பண்ணுகிறதற்காக கர்த்தருடைய கண்கள் அப்படியே பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். நீதிமான்கள் தானே? அப்போ உங்கள் மேலே கண்ணு வச்சுட்டாருன்னு அர்த்தம். அல்ல, கண் வைக்கிறது 2 காரியம் இருக்குது. ஒழிச்சு கட்டுறதுக்கு கண் வச்சேன்னுவாங்க, அது உலகம் பேசுறது. ஆனால் கர்த்தர் பேசுறது, உன் மேலே கண்ணை, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அவர் நம்ம மேலே கண்ணை வச்சா அது ஏதோ விஷயம் இருக்கு. அது சொல்கிறார். இப்போ நம்ம சொல்லலாம், இந்த இவ்வளவு நாளாக சொன்ன வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவரே, நான் இருக்கேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அவங்கெல்லாம் விசுவாசிக்கலை, நம்ம சொல்லலாம் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நிற்கும். அப்புறம் என்ன விசுவாசிச்சிங்களோ அது நடந்துடும். ஏன்னா உலகம் சொல்லி இதெல்லாம் சுகமாகாதுங்க, அதெல்லாம் அப்படியே தாங்க, புறவோக்கில் அப்படியே கல்லறைக்கு போக வேண்டியதாங்க, பிறந்தவெல்லாம் சாகுறாங்க, ஒரே தரம் மறிக்கிறது பின்பு. அது பைபிளில் வேற ஒரு வசனம். ஆனால் பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறிக்காமலும் இருப்பான்னு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சாகணுமா பிழைக்கணுமா? 2 முன்னாடி இருக்குது. மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. என்ன வேணும் உனக்கு? யுவர் சாய்ஸ். உங்கள் தீர்மானம் என்ன? ஒரே, அதுவும் பைபிள் தாங்க, இதுவும் பைபிள் தாங்க. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனு குலத்திற்கு, மனுஷருக்கு. ஆமாம், அப்போ போயிட வேண்டியதேன். அப்புறம் இன்னொரு வார்த்தை, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறிக்காமலும் இருப்பான். அதை மட்டுமாவது பார்த்துடலாம். அது அந்த அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஒரே தரம் மறிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியாது. அந்த வசனத்தை எடுங்க. யோவான் 11, லாசரு கல்லறை முன்னாடி அங்கே வர்றதுக்குள்ள அவர் என்னமோ சொல்கிறார். 26 வாசிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும். என்னது? என்றென்றைக்கும்
10 வருஷத்துக்கா இல்லை 50 வருஷத்துக்கா 120 வருஷம் வரைக்குமா இல்லை 930 வருஷம் வரைக்குமா? எத்தனையை தாண்டி போகிற வார்த்தை ஒன்று இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை சொல்லுகிறது இத்தனை தடைகளை தாண்டி நீ போகலாம். 30-60 நீ நிற்க வேண்டியது இல்லை, நீ 100க்கு போகலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போவும் கையை கட்டிட்டு நான் கேட்குறேன், எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யாருன்னா எல்லாரும் கம்முன்னு உட்காந்துருந்தா என்ன செய்கிறது? ஒரு அல்லேலியா போட்டு, நான் அப்படி இல்லை நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு அல்லேலியா போடுங்க பார்க்கலாம். சத்தம் சரிதானா? இன்னொரு தடவை. நம்ம சகல காரியங்களையும் மாற்றுகிறோம். விளங்காம புத்தி கட்டத்தனமாக இருந்து அப்படி தானங்க அப்படி போற பேச்சை விட்டு, என்னோட கூட ஒருத்தர் இருக்கிறார், ஜீவாதிபதி இருக்கிறார், ஜீவ வார்த்தையை எனக்கு கொடுக்கிறார். அந்த ஜீவ வார்த்தையினாலே நான் பிழைப்பேன். வியாதியா இருந்தாலும் சுகமாயி பிழைப்பேன். நம்ம ஆட்கள் 120 கூட வரமாட்டேன்றாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் சிறுபிள்ளையா இருந்தப்ப எங்கள் ஊரில் சாயந்தரமாக தான் அந்த செத்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு போவாங்க. அந்த ஊர் முக்கில் வந்தவொடனே அந்த தேர் இப்படி போகிறத இப்படி திருப்புவாங்க. என்னன்னா இது வரைக்கும் அங்கே போக வரைக்கும் அது வீட்டை பார்த்துக்கிட்டே போச்சான். அப்புறம் அந்த இடத்துக்கு போனோடனே கலரையை பார்த்துக்கிட்டே போகுதான். அதனால திருப்புவாங்க. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். எங்கள் அம்மா எங்கே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு 3 ஆடா அப்படிங்க. சரி 3 ஆள் அவுட்டு. எல்லாம் 45-50 போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபையாக வாழ்நாளை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. பொதுவான சுகாதாரம், பொதுவாக நல்ல சாப்பாடு, நல்லா பிழைக்கலாங்கிற அறிவு பொதுவாகவே எல்லா மனுஷருக்கும் அப்படி கொடுத்ததுனால வாழ்நாள் நீண்டுருச்சு. ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறிவு கொடுத்தாரு. என்ன அறிவு? என் கூட இருக்கியா? ஜீவாதிபதியாக என்கிட்ட இருக்கியா? ஜீவ வார்த்தையா என் வார்த்தையை நீ ஏற்றுக்கிட்டியா? உனக்குள்ள ஜீவன் வேலை செய்யுது, மரண சக்தி அழியுது. ஜீவன் வேலை செய்யுது, மரண சக்தி அழியுது, ஜீவன் வேலை செய்யுது. நீ பிழைக்கலாம், நீ நல்லா இருக்கலாம், எழும்பி வாழ்க்கையை நல்லா நடத்தலாம், நல்லா இருப்ப, கர்த்தருக்கு சாட்சியா இருப்ப. அது இப்பொழுது தேவை. அதை விட்டுட்டு எல்லாம் ஆச்சுங்க சரி போ. கர்த்தரை போய் கேட்டா மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டான், அவங்க போட்டு விடுறா, நீ ஏன் கூட வா அப்படி சொல்லிவிடுவார். அவர் செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ண. மரித்தோர் அவன் செத்தவனு மரித்தவன். இப்போ அங்கே உயிரோடு இருக்காங்களே அவங்களும் மரித்தவர்கள் தான், ரட்சிக்கப்படாதவங்க. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டேன், நீ ஏன் கூட வாடா. செத்தால அடக்கம் பண்ண கூட போட மாட்டேன்ட்டார், அப்பாவை அடக்கம் பண்ண போட மாட்டேன்ட்டார். இவர் போனால் மாட்டிக்கிறவான்னு தெரியும். இது சுற்றி வா, இதை எடுத்துங்க போடு, இதை இப்படி செய்ய, இந்த இது ஒரு கும்பிடு போடு, அதோட கதை முடிஞ்சிருச்சு. அதனால் கத்தெல்லாம் அப்போ இந்த ஜீவன் ரட்சிப்பு பிழைப்புங்கிற விஷயத்தில் கர்த்தர் எவ்வளவு கெடுபிடியாக இருக்கிறார் தெரியுமா? அப்புறம் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப கெடுபிடியாக இருக்கிறார். என்னது? நான் சொன்ன வார்த்தையை நம்பினியா பிழைப்ப, நீ நம்பலையா சாகப்போ. இன்னைக்கு விசுவாசிகள் சபையில் இருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறதுனால தான் வியாதியாக கடந்து செத்து சாக போறாங்க. என்ன வியாதி? கர்த்தரால் தீர்க்கப்பட முடியாத வியாதியா? அதை நம்பி தொலைச்சா என்னன்னு கேட்கிறாரு அவர். அப்படியே தழும்புகளால் குணமானேன், இந்த ஒரு வார்த்தை தானே, நிறைய வசனமா சொன்னார். பைபிளில் படித்து மனப்பாடம் பண்ணுறான், ஒன்று தானே சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை நீ நம்ப மாட்டியா? டாக்டரு சரி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் அங்கே இல்லையோ, அப்புறம் ஏன்டா செத்தாங்க? அங்கே போனால் செத்துருவேன்னு அவரே சொல்கிறார். அப்புறம் ஏன் சாகுறேன்? அப்போ ஏன்கிட்ட வா, மனம் திரும்பலை, மனம் திரும்பு, நான் சொல்கிறத நம்பு. எது நீதியா? எது நீதி? இயேசு சொல்கிறாரு என்னை நம்ப மாட்டேன்ட்டாங்க, அதான் பாவம். அப்புறம் எது நீதின்னாரு? ஆபிரகாம் விசுவாசித்தான், அதான்டா நீதின்ட்டார்.
ஆபிரகாம் என்ன விசுவாசிச்சான்? இவர் தான் தேவன், இவர் நல்லவர், எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு நம்பிட்டான். எனக்கு பிள்ளை கொடுக்குறாருன்ட்டான், என் கூட உடன்படிக்கை பண்ணுறாருங்கிறான், அவருடைய குமாரனை எனக்கு கொடுக்குறாருங்கிறான், அது மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டாதுங்கிறான். இயேசுநாதர் இதை சொல்கிறாரு, ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டான், களி கூர்ந்தான். அப்போ என்னத்தை தான் நம்பினாவே? இயேசுநாதர் வர்றாருன்னு நம்பினேன். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை நம்பக்கூடாதா? வந்துட்டார், அவர் சொன்ன வார்த்தையை நம்ப சொல்றார். எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க எந்த நிலைமையில, எந்த இக்கட்டில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த கட்டுகள்ல இருந்து வெளியே வருவீங்க. வீட்டில் போய் 124 126 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. இப்போ நேரம் இல்லை. 124 126 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. அந்த மனுஷனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு, என்னைய இந்த மனுஷனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தனுடைய அடிமைத்தனத்தின் அந்த சிறையிருப்பின் நாட்களை திருப்பினா. அல்லேலூயா. அது அங்கே போய் வாசிங்க. இதை வாசிக்கணும், அதை கேட்கணும். இப்போ நான் பாதி கதை தான் சொல்லியிருக்கேன். அவர் இயேசுவை அனுப்பினார். இவர் என்ன பண்ணாராம்? நானும் போகிறேன்டா அப்படின்ட்டு என்ன சொன்னாராம்? நான் பரிசுத்த ஆவியை தர்றேன்னாராம். இன்னைக்கு பரிசுத்த ஆவி இருக்குதுன்னு நம்பாத கூட்டம், அதாவது சபையில் இருக்க கூட்டம் ஏகப்பட்ட பேர். ஒரு ஆள் அவர் கேட்குறா, 10 வருஷமாக சர்ச்சில் இருக்கேன், ஏன் பாஸ்டர் பிசாசு இருக்கா பாஸ்டர்? இன்னும் கொஞ்சம் போனால் நீ தான்டா பிசாசுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இது கூட தெரியாதா? பரிசுத்த ஆவியா வந்தாரு, அவரை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு அப்படிதான். ஏன்னா விசுவாசத்தின்படி. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியை நம்புறோம். பரிசுத்த ஆவி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வரப்போற காரியங்களை எல்லாம் சொல்லியிருந்தா இப்படி 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 வருது வருவார், அப்படி என் கூடயே வா அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாராம். அப்போ அவர் சொல்றதை கவனிக்கணும். எனக்கு தெரியலை, உனக்கு தெரியலையா, சரி அவுட்டு, ஆளை விடுன்னு வேற யார்ட்டா பேசுறேன்னு. இப்போ நானே அப்படி ஆகிட்டேன். நான் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியலையா, சரி போ. அறிவில்லாமையினால் என் ஜனங்கள், சரி அதை யாரும் தடுக்க முடியாது. என்னதான் நான் வெளிச்சத்தை கொடுத்தாலும் கண்ணை திறக்க மாட்டேன். கண் இருந்து காணாமலும், காது இருந்து கேளாமலும், இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் உங்களை யாரும் காப்பாற்றவே, ஏன் இயேசுநாதரே காப்பாற்ற முடியாது, அப்புறம் எங்கிட்ட நான் உங்களை காப்பாற்றுறது அப்படின்ட்டுருவேன். நான் கண்ணை திறக்கணும், பார்க்கணும். கர்த்தர் வர்றாரு, உன்னை காப்பாற்ற வர்றாரு, ஆசீர்வதிக்க வர்றாரு. சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன். இன்னொரு ரகசியம் இருக்குது. கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம்தானா? கணவன் விசுவாசிச்சா மனைவிக்கு அந்த சுகம் இருக்கா? மனைவி விசுவாசிச்சா கணவனுக்கு இருக்கா? அவங்க கஷ்டப்படுறாங்க, சொல்ல முடியல. நீ விசுவாசியே. கணவன் மனைவி விசுவாசிக்கலாம், பிள்ளைகளுக்காக ஓரளவுக்கு விசுவாசிக்கலாம். அப்புறம் அவங்க பிள்ளைங்க பெருசாகலன்னா அப்புறம் அவங்கவுங்க தன் விசுவாசத்தினாலே, ஆமாம், பெரிய ஆளாக அப்புறம் அவங்க தான் விசுவாசிக்கணும். இப்போ இயேசு பரிசுத்தாவியை தந்தார். பரிசுத்தாவியானவர் அவர் என்னமோ ஒன்று கொடுத்துருக்கேன்றார். என்ன அது? அந்நிய பாஷையில் பேசுறது ஒரு வரமா? நம்ம ஆமாம் கொல்லலாம் பல்ல கொல்ல போல எல்லாம் வேண்டாமே, போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனம் வரம் கொடு ஆண்டவரே. நான் கொடுக்கறத முதல்ல வாங்கு, அதுக்கப்புறமா அடுத்ததை கேளும்பார். அந்த தீர்க்க தரிசன வரத்தை கேட்கலாம், வாங்கலாம். ஆனால் முதல்ல கொடுத்த அந்நிய பாஷையும் வேணும். ஏன்னா அந்நிய பாஷையில் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டுதல் பண்ணுறாராம். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்தது என்னது? ஒரு ஜெப உதவி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஜெப உதவியே கொடுக்குறாரு. ரோமர் 8 எத்தனாவது வசனாவது? நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே. 26. ஓகே, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பைபிளில் பாருங்க, அந்த பைபிளில் தான் இருக்குது. ரோமர் 8:26 எடுத்தீங்களா? அந்தபடியே ஆவியானவர்
வேண்டது யாரு? ஆவியானவர். யாருக்குள்ள இருந்து வேண்டாரு? உங்களுக்குள்ள இருந்து வேண்டாரு. ஒரு ஜெப உதவி வருகிறது. தேவன் இயேசு கொடுத்தாரு, இயேசு பரிசுத்தாவியை தந்தார். பரிசுத்தாவி இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறாராம். அது என்னை ஜெபம் பண்ண விடுறான். உனக்குள்ளேருந்து நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், என்னை ஜெபம் பண்ண விடுறான்னா நம்மளுக்கு வந்து பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. உடனே ஜெபம் பண்ண சொன்னால் நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணுறேன். பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு என் பிள்ளை பேர் என்னது பிரதர், அந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை பேரையும் அவங்க ஞாபகம் வச்சுருக்கானோ, மறந்து போனா போச்சு, அப்புறம் ஆத்தோட போயிடும். அப்படி இல்லைங்க. அவனவன் தன் தன் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான். அவர் உங்கள்கிட்ட வந்து ஏண்டா நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், என்னை விடுறா, அந்நிய பாஷையில் பேசுடா, அப்போ நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன்டா, உனக்கே என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலை, அதனால் நான் உனக்கு என்ன வேணுமோ அது மாதிரி உனக்கு ஜெபம் பண்ணிடுறேன்டா அப்படின்னா இவன் ரெடி இல்லை. அதெல்லாம் அந்நிய பாஷை சரியில்லை, கொலபலான்னு இருக்குது. அப்புறம் சிலருக்கு அந்நிய பாஷை எப்படி பேசுறதுன்னு தெரியாது. நான் சொல்லுவேன் வாய்க்கு வந்தபடி. ஏன்னா அந்த அந்நிய பாஷை மட்டும் மனசில் இருக்கிறதுக்கும் மூளை அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. மனசில் இருக்கிறதுக்கும் வாய்க்கும் வந்துடுது. அந்நிய பாஷை மனசில் என்ன தோணுதோ அதை வாயில் விட்டுறேன், மனசுக்கு வரலை, அதாவது புத்திக்கு வரலை. அந்நிய பாஷையில் பேசுறது அவனுக்கும் விளங்காது, சுற்றி இருக்கவனுக்கு விளங்காது. பிசாசுக்கு விளங்குமோ இல்லை எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தருக்கு நல்லா விளங்கும். நீங்கள் என்னத்துக்காக வேண்டிக்கிறாருன்னு அவர் தெரியும். அவரை வேண்டுதல் செய்ய விடுங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னாக்க நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. இடம் கொடுங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இது ஒரு வரம். நானே உனக்கு ஜெப உதவியை தர்றேன். உங்கள்கிட்ட சொன்னாக்கா ரகசியத்தை சொன்ன நீங்கிட்டாவது சொல்லிவிடுவாடா. அந்த சாஸ்திரிகள் போய் யாராவதுக்கிட்ட உளறிவிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? இயேசுவை கொல்ல முடியல, ஆனால் எத்தனை பேர் செத்தாங்க. அதனால் நம்மக்கிட்டே சில சமயத்தில் இந்த உண்மையை ரகசியத்தை சொல்ல முடியல. அவர் மனுஷன்ட்ட பேசாமல், அந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷன்ட்ட பேசாமல் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். அப்போ உனக்காக வேண்டுதல் செய்கிறாரு, தேவன்கிட்ட உனக்கு வேண்டுகிற மாதிரி ஜெபம் பண்ணுறாரு, ரகசியங்களை பேசுகிறீங்க நீங்கள். அப்புறம் என்னது பக்தி விருத்தி. நீங்கள் அந்நிய பாஷை பேசினா உங்களுக்கு பக்தி விருத்தி வந்துடுமா. அப்புறம் 2 இடத்துல கர்த்தர் விசுவாசிக்கிட்ட கோவப்படுறாரு. அதை நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன், டைம் ஆச்சு. எங்க ஏசாயா 28 11. ஏசாயா 28 எங்கடா இருக்கு? 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அது அவர் பேச வர்றதே, அந்நிய பாஷையில் பேசுகிறதே பரிசுத்த ஆவியானவர் தான் பேசணும். ஓகே, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் கேட்க மாட்டேங்கிறதுனால போய் விழுகிடா. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும் படிக்கும், சிக்குண்டு பிடிபடும் படிக்கும். எத்தனை வார்த்தை? போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபட்டு. ஏன் ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம நாசமாகிடுவோம். 4 வார்த்தையை போட்டிருக்கிறாரு. நமக்கு வேணுமா? அது பேசிடுவான். எப்படி பேசுறது? அதான் வாய்க்கு வந்தபடி உளறுன்றேன் நான். வாய்க்கு வந்தபடி அது எப்படி? அங்கே தான் பிசாசு நிறுத்திடுறேன். ஆனால் அந்நிய பாஷையில் உண்மையாக பேசி பழகிட்டா ஒரு லாங்குவேஜே உங்கள்கிட்ட இருந்து வந்துடும், ஒரு பாஷையே உங்கள்கிட்ட வந்துடும். சும்மா டடப்பட ஒரு 4 வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா மனசுக்குள்ளே அண்ணா இருக்குது, அது அப்படியே நான் பேசினா பாஷையே அங்கே போயிடும். ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற பாஷை இருக்குது, அது அந்நிய பாஷைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டு இப்படி பேசியிருக்கிறாரு. அதனால் அவங்களுக்கு வசனம் விளங்கலையாம். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும்,
அது என்னவா இருந்தாலும் சரி, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாய், இங்கே கொஞ்சம் விளங்குது அங்கே கொஞ்சம் விளங்குது, நடுவில் விளங்கலை. அந்நிய பாஷை பேசலை, அந்நிய பாஷை பேசிடணும். அது நமக்கு விளங்கினாலும் சரி விளங்காட்டி கஷ்டமாக இருக்கான்னு, அது ஒரு வேலை, வேலைக்கு கூலி வரும். வேலை செஞ்சால் கூலி வந்துடும். இது ஒரு வேலைன்னு நினச்சிக்கிட்டு அந்நிய பாஷையில் பேசுங்க. ஜபத்தில் பாதி நேரம், பெரிய ஆட்கள்லாம் ஜபத்தில் பாதி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேங்கிறாங்க. நம்ம ஆளுக்கு 10 நிமிஷம் பேசுகிறதில்ல. 10 நிமிஷம் ஜபம் பண்ணால் கூட 5 நிமிஷமாக ஜபம் பண்ணணும். அப்படின்னு ஜபம் பண்ணேன்னா வளர்ந்துருவேன். நீ அவர்கிட்ட ஜபம் பண்ண வேண்டிய அளவுக்கு நீ ஜபம் பண்ணிடுவேன். ஜபம் பண்ண வேண்டிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளேருந்து ஜபம் பண்ணிடுவார். அதனால் நீ அதை கவனிக்கணும். இந்த ஒரு இடத்துல கர்த்தர் விசுவாசிகள் மேலே கோவப்படுறாரு, இன்னொரு இடத்துல கர்த்தர் விசுவாசி மேலே கோவப்படுறதை பற்றி மத்தேயு 17 நம்மளை வைகிறாரு அப்படின்னா அதை இங்கே பார்க்கலாம். மத்தேயு 17 அதில் அந்த சந்திரரோகியாக இருக்க ஒருத்தனை அந்த பிசாசை விரட்டி விட சீஷர்களுக்கு முடியலை. அப்போ இயேசு நாட்டை கூட்டி வர்றாங்க. இவர் அந்த பேயை விரட்டி விட்டுறாரு, சுகமாயிடுறார். அப்போ அந்த 16வது வசனம் 17, 16 அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களோடு பொறுமையாக இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களோட குப்பை கொட்டுவேன். நம்ம ஆளுங்க பேசாத பேச்சு கேட்டான். இன்னும் எவ்வளோ நாளைக்குடா, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா நீ? யார்? விசுவாசியை பார்த்து. அங்கே ஏசாயா 28 கோவப்பட்டு சொல்கிறாரு, பின்னிட்டு போய் விழுந்து மடங்கடிக்கப்பட்டு சிக்குண்டு. கர்த்தர் கோவப்பட்டு பேசுகிற 2 இடம் இது விசுவாசிய. ஒன்று, நான் சொல்கிற மாதிரி அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறேன். 2வது, நான் சொல்கிற வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறான்டா. இயேசு பிசாசை அதட்டி உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போயிட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசம்னா என்னது? அவர் சொல்கிறத நம்பாமல் வேற எதையாவது நம்புறது. அவர் சொல்கிறது நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு, நம்ம என்ன பண்ணுறோம்? சுகமாகலைன்றான். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை வைகிறார். என்னதான் செய்யலான்றீங்க? கர்த்தர் நமக்கு இன்னைக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 2 இடத்துலையும் கீழ்ப்படிஞ்சிருவான். சொல்கிறத நம்புகிறேன் ஆண்டவரேன்னுவான், அந்நிய பாஷை பேசுகிறேன்னுவான். அந்நிய பாஷை பேசுகிறப்ப இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த தடைகளை நீங்கள் உடைப்பீங்க. எவ்வளோ ஆசைப்பட்டு ஆத்திரப்பட்டு என்னமோ போய் முட்டினாலும் மோதினாலும் நம்ம மண்டை தான் உடையதே ஒழிய அங்கே அந்த தடை போகலை. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து நான் அங்கே இருக்க பொக்கிஷத்தெல்லாம் உனக்கு தர்றேங்கிறார். எப்போ நீ அந்நிய பாஷை பேசினா, இதை பேசினா அது திறந்துக்குங்கிறார். அல்லேலூயா. திறந்தெடுத்து செய், திறக்கன்னு சொல்லணும். திறக்குமா? சொன்னாலும் திறக்குமா? திறக்க கடவுது. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசிங்க, அந்நிய பாஷை பேசுகிறப்ப திறக்க கடவுள்னு சொல்லுவீங்க, அது திறந்துடும். அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நீங்களே உங்களையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய புருஷன் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் சொல்லுவீர்கள். சொல்லுவீங்களா? அதையும் கேட்டு பேசாமல் இருப்பீங்களா? சொல்லணும். அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அப்போ ஆவியானவர் வேண்டிடுவார். நம்ம வேண்டுதலுக்கெல்லாம் திறக்க மாட்டேன்ருச்சு, இவர் வேண்டியும் திறக்காதா? அவர் வேணுன்னா கட்டாயம் டபக்குன்னு திறந்துக்கணும். கோட்டை சோறு அதை தகர்ந்து விழுகும், அங்கே எரியோ கோட்டை கீழே விழுகும், அதை ஆர்ப்பரித்தா அது விழுகும். அந்த ஆர்ப்பரிப்பு இன்னைக்கு கர்த்தருடைய விசுவாசிகள்கிட்ட வரணும். கர்த்தருடைய விசுவாசிகளிடத்தில் ஆர்ப்பரிப்பு வர வேண்டும். ஆர்ப்பரிப்பு வர வேண்டும். தூங்க முஞ்சியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ தூங்கி முஞ்சியாக இருந்து என்னத்தை கிடைக்க போகுது உனக்கு? கவலைப்பட்டு உனக்கு என்ன? சரீராவில் ஒரு முளத்தை கூட கொண்டு என்னடா பண்ண போகிற? வாடா, என் கூட வா, நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுங்க, மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அதை பார்த்து தான் அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து தான் அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா.
ஓகே, காட் bless you.